சிறகடிக்க ஆசி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்து மீனா கிட்ட பேசும்போது, என்னதான் என் அப்பாவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாலும் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், என்னை எல்லாரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னாலும் கண்டிப்பாக எங்கள் வீடு மறுபடியும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு என் அப்பா யோசிப்பார். என் வீட்டை நினச்சி கண்டிப்பாக மனசு வேதனைப்படுவார். நம்ம வீட்டுக்கு எல்லாரும் திரும்பி வந்தாதான் என் அப்பா உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஆனாலும் நீங்கள் எல்லாரும் என் அப்பாவை இவ்வளோ நல்லா பார்த்துப்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல வேளை என் அப்பா வந்து ஸ்ருதி வீட்டுக்கு போகலை. ஏன்னா பலகுரல் என் அப்பாவையும் என் அம்மாவையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் இங்கே சுதாவும் வாசுதேவனும் ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்தாலே சரியாக நம்மளை புரிஞ்சுக்காம தான் பேசுவாங்க. இதில் அம்மா வேற அங்கே போயிருக்காங்க. அதனால் அம்மா வேணும்னா அங்கே தங்கலாம். நல்ல வேளை என் அப்பா அங்கே போகலை. அதனால் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் அம்மா இப்போ எப்படி இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பேசாமல் விஜயாத்தைக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அது எப்படி பேச முடியும்? நான் ஃபோன் பண்ணால் எங்கள் அம்மா என்னைக்கு எடுத்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தாலும் என்கிட்ட பேச மாட்டாங்க. இப்போ ஸ்ருதியோட வீட்டில் வேற இருக்காங்க. அவங்களுக்கு வசதி தான் முக்கியம்னு அங்கே கிளம்பி போயிட்டாங்க. எப்படியும் என் அம்மா அங்கே சந்தோஷமாக தான் இருப்பாங்க, நிம்மதியாக தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, என்ன இருந்தாலும் நம்ம வீடு மறுபடியும் நமக்கு கிடைக்கணும்னு அண்ணாமலை மாமா மட்டும் இல்லை, விஜயாத்தையும் இப்படி தானே யோசிப்பாங்க அப்படின்னு மீனா வந்து பேசும்போது, சீக்கிரமாகவே பணத்தை ஏற்பாடு பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும், ஃபினான்சியர் இப்படி செய்வாருன்னு நான் நினைக்கவே இல்லை. நம்மளை ரொம்பவே நம்ப வச்சு ஃபினான்சியர் வந்து ஏமாத்திட்டாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஃபினான்சியர் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சிந்தாமணி பேச்சை கேட்டு தான் ஃபினான்சியர் இப்படிலாம் செஞ்சுருக்கிறாரு மீனா, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, இதில் யோசிக்க ஒன்றுமே இல்லை, இது எல்லாமே சிந்தாமணியோட வேலை தான். ஆனால் இப்போ அண்ணாமலை மாமா நிம்மதியாக இருக்காருல்ல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ரவிக்கிட்டையாவது கேட்டு பாருங்க, விஜயாத்தை எப்படி இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க மீனா. நான் ரவிக்கிட்ட பேசினேன், அம்மா சரியாக அங்கே சாப்பிட்றதே இல்லையாம். என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கும்போது மீனா எனக்காக இதெல்லாம் சமைச்சு கொடுன்னு கேட்டு சமைக்க சொல்லுவாங்க. நீயும் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுப்ப. ஆனால் உன்னுடைய அருமை பெருமை என்னன்னு என் அம்மா எப்பயுமே புரிஞ்சுக்கல. இப்போ அங்கே சரியாக சாப்பிடலன்னு சொல்லும்போது நானும் யோசித்தேன், பேசாமல் அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாமான்னு யோசித்தேன். நம்ம கூப்பிட்டா மட்டும் அம்மா கிளம்பி வந்துடுவாங்களா என்ன? தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்க. மீனா என் மருமகளே கிடையாது, நான் வந்து மீனா வீட்டில் தங்குறதான்னு சொல்லுவாங்க. அதனால தான் அம்மா எப்படி பேசுவாங்கன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதான் நான் கூப்பிடவே இல்லை. கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம். அம்மாவே நமக்கு ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக போய் பார்த்து பேசிட்டு வருவோம், அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறாரு முத்து. விஜயா சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் அங்கே ரூமில் உட்காந்து யோசிக்கிறாங்க. நான் ஸ்ருதி வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. ஸ்ருதியோட அம்மா என்னை நல்லா தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க சமைக்கிறதெல்லாம் என்னால் சாப்பிடவே முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னால் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொன்னால் என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்து தங்கியிருக்கிறதுனால இங்கே ஸ்ருதியோட அம்மா வாசுதேவன் இவங்க பேச்சை தான் நான் கேட்கணுன்னு சம்மந்தி வேறு யோசிக்கிறாங்க. அது எப்படி என்னால் அவங்க பேச்சை என்றைக்குமே கேட்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரவி என்னுடைய பையன், நான் என்ன சொன்னாலும் எனக்காக செய்வான். பேசாமல் ரவிக்கிட்ட சொல்லி எனக்காக ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லலாம். அப்போ தான் நான் நிம்மதியாக சாப்பிட முடியும். இவங்க சமைச்சு கொடுக்குறதுலாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ தான் மீனாவோட அருமை பெருமை என்னன்னு எனக்கு தெரியுது. மீனா எவ்வளோ ருசியாக சமைச்சு கொடுப்பா. எனக்கு என்ன வேணும்னு கேட்டு தினமும் எனக்காக விதவிதமாக சமைச்சு கொடுப்பா மீனா. அப்போவே நான் மீனாவை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை. இங்கே சம்மந்தி வீட்டில் எனக்கு வசதியான வாழ்க்கை கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு என்ன வேணும்னு கேட்டு இங்கே சம்மந்தி சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நான் சரின்னு சொல்லணும்னு யோசிக்கிறாங்க. எனக்குன்னு இவ்வளோ பெரிய ரூம் கொடுத்தாலும் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் சரியாக ரெஸ்ட் எடுக்கவும் முடியாமல் நான் சரியாக சாப்பிடாததுனால இப்போ கண்டிப்பாக நான் சாப்பிடணும்னு யோசிக்கிறேன். இதே மீனா வந்து இங்கே இருந்திருந்தா எனக்கு என்ன வேணும்னு சமைச்சு கொடுத்துருப்பா. ஆனால் இவங்க யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் இப்போ என்ன செய்கிறது? மீனா வீட்டுக்கும் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். மீனா வீட்டுக்கு மறுபடியும் போக முடியாது. அதனால் பேசாமல் என் ஃப்ரெண்டு பார்வதிக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு பார்வதி வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும்போது அங்கே ஸ்ருதி வராங்க. என்ன விஜயாத்த, நீங்கள் இன்னும் தூங்கவே இல்லையா? இவ்வளோ நேரம் என்ன செய்கிறீங்க? ரொம்ப யோசிக்கிறீங்க. நம்ம வீடை பற்றி யோசிக்கிறீங்களா? நம்ம வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக தான் இருந்தோம், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் நீங்கள் தான் எப்பயுமே மீனா முத்துவை புரிஞ்சுக்காம மீனாவும் முத்துவும் என் வீட்டில் இருக்கவே கூடாது, இந்த வீடு என்னுடைய வீடுன்னு எவ்வளவோ பேசி பிரச்சனை செஞ்சீங்க. இப்போ உங்கள் வீடே உங்களுக்கு கிடைக்கல. இப்போ வீடை பற்றி யோசிக்கிறீங்க. சரி, பரவாயில்ல,
நம்ம வீடு சீக்கிரமாக கிடைக்கும்னு மீனாவும் என்கிட்ட சொன்னாங்க. மீனா கிட்ட நான் ஃபோனில் பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மீனா கிட்ட ஃபோனில் பேசுனியா? மீனா என்னை பற்றி கேட்டாளா? நான் சாப்பிட்டேனா? நான் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேனான்னு மீனா என்னை பற்றி கேட்டாளா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நான் ஃபோன் பேசும்போது மீனா உங்களை பற்றி மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஒரு பக்கம் விஜயா சந்தோஷப்படுறாங்க, இன்னொரு பக்கம் யோசிக்கிறாங்க. விஜயா யோசிக்கும்போது, மீனா என் மேலே ரொம்ப அக்கறையாக தான் இருக்கா. நான் தான் இத்தனை நாள் மீனாவை புரிஞ்சுக்காம இருந்துட்டேனா என்ன? இப்போ கூட மீனா என்னை பற்றி கேட்டிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி விஜயாத்த, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. மீனாவும் முத்துவும் சீக்கிரமாகவே ஃபினான்சர்கிட்ட பேசி வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வீடு நமக்கு கிடைக்க தான் போகுது. நீங்கள் ரொம்ப யோசிக்காம நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆமாம், மனோஜ் ஃபோன் பண்ணாரா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜை பற்றி ஏன் பேசுகிற? மனோஜால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அதெல்லாம் மனோஜ் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ ரெஸ்ட் எடுப்பான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே மனோஜ் கடையில் இருக்கும்போது சரியாக வேலை பார்க்க முடியாமல் அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த சமயம் அங்கே வந்த பிஏ ஜீவா, என்ன மனோஜ் சார், நீங்கள் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறீங்க? ஏன் நேற்று நீங்கள் சரியாக ரெஸ்ட் எடுக்கலையா, தூங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? ஆனால் என் ஃப்ரெண்டு சந்தோஷ் இருக்காருல்ல, அவர் மட்டும் ரொம்ப நல்லா தூங்கினாரு, நல்லா ரெஸ்ட் எடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, சரியாக சாப்பிடவும் முடியல, சரியாக இங்கே ரெஸ்ட் எடுக்கவும் முடியல, நான் இனி என்ன தான் செய்ய போகிறேன்னு தெரியல. கடைக்கு எல்லாரும் வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு வந்து என் வேலையை பார்க்க முடியாமல் நான் இங்கே தான் இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சார், சரி இருக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம், கவலைப்படாமல் இருங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பிஏ ஜீவா சொல்லிட்டு போகிறாங்க. எப்படி எல்லாம் நல்லபடியாக நடக்கும்? நான் நினச்சது எதுவுமே நடக்கலையே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. அங்கே சிந்தாமணி கிட்ட பேசிட்டு வந்த ரோகிணி யோசிக்கிறாங்க. இப்போ மனோஜ் எங்கே தங்கியிருக்கிறாருன்னு வர தெரியல. மனோஜோட மனசை மாற்றணும், மனோஜை வந்து என் வீட்டுக்கு வர வைக்கணும், மனோஜ் என் வீட்டில் தங்கணும், என்னை புரிஞ்சுக்கணும்னா நான் மனோஜ் கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. சிந்தாமணி சொன்ன மாதிரி இதுதான் நமக்கு சரியான சமயம். மனோஜ் கிட்ட பேசி மனோஜ் மட்டும் என் பேச்சை கேட்டு என் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் என்றைக்குமே மனோஜ் விஜயா பேச்சை கேட்க நான் விடவே மாட்டேன். விஜயாவால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. விஜயா எதுக்காக மனோஜோட பிஸ்னஸ்க்காக ஃபினான்சர்கிட்ட இவ்வளோ பணம் வாங்கி கொடுத்துருக்கணும்? இதெல்லாம் விஜயாவுக்கு தேவையில்லாத வேலை. அதான் விஜயா நல்லா அனுபவிக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் யாருமே இல்லை. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு காரணத்தை வச்சு கண்டிப்பாக மனோஜ் கிட்ட நான் பேசியே ஆகணுமே அப்படின்னு மனோஜை பார்க்கறதுக்காக ரோகிணி கடைக்கு வராங்க. இங்கே மனோஜ் வந்து சரியாக ரெஸ்ட் எடுக்காததுனால எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறத கவனிக்கும் போது அங்கே வந்த ரோகிணி, மனோஜ் என்னாச்சு மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். என்ன மனோஜ், நீ சரியாக சாப்பிடவே இல்லையா? உனக்காக நான் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா ரோகிணி அப்படின்னு மனோஜ் வந்து ரோகிணி வாங்கிட்டு வந்த சாப்பாடெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ரோகிணி சரியாக சாப்பிட முடியல, நான் இப்போ கடையில் தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு நடந்த உண்மையை தெளிவாக ரோகிணி கிட்ட சொல்லும்போது, ரோகிணி வந்து இந்த உண்மை தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே, அதனால தானே மனோஜ் உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு நினச்சிட்டு, சரி மனோஜ் பரவாயில்ல, நீ முதல்ல சாப்பிடு, நீ எதுக்கு இங்கே கடையில் தங்கணும்? முத்து சொன்னா அப்படியே நீ கடையில் தான் இருக்கணுமா என்ன? எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நான் உனக்கு வந்து உதவி செஞ்சுருப்பேன்ல. முத்துவும் மீனாவும் இப்படி உன்னை புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. இப்போவாது உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் உனக்கு உதவி செய்யவே மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு என் பேச்சை நீ கேட்கணும் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு உன்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் ரோகிணி, நீ எனக்காக சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இப்போ என்கிட்ட பேசும்போது தான் நான் நிம்மதியாகவே இருக்கேன் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கும்போது, மனோஜ் வந்து எங்கே தங்குறதுனே தெரியல, அம்மாக்கிட்டேயும் பேச முடியல. முத்து வீட்டுக்கு போகலான்னு நினச்சா மீனா வீட்டுக்கு நீ வரவே வேண்டாம் தான் முத்துவும் சொல்லுவான். என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்லும்போது, மனோஜ் நான் ஒரு யோசனை சொல்கிறேன், நீ யோசிச்சு வந்து சரின்னு சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன யோசனை சொல்ல போகிறேன்னு கேட்குறாரு மனோஜ். நீ ஏன் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, நம்ம வீட்டில் நீ தங்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, ஏன் மனோஜ், உனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, நான் எப்பயுமே உனக்கு உதவி செய்வேன்னு உனக்கு தெரியும், அதான் எங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே இங்கே மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. என்ன ரோகிணி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, நான் எப்படி ரோகிணி வீட்டுக்கு போக முடியும்? இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை வரும். அதுலேயும் அப்பா இப்போ என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு. அப்புறம் நான் மறுபடியும் ரோகிணி கிட்ட பேசுகிறேன், ரோகிணி தான் உதவி செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் என்னால் சமாளிக்க முடியாது. எப்படியும் எங்கள் வீடு எனக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முத்துவும் மீனாவும் நல்ல பேர் வாங்குறதுக்காகவே எப்படியாவது நமக்கு மறுபடியும் வீடு கிடைக்கணும்னு ஃபினான்சர்கிட்ட பேசுவாங்க, பணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க. இந்த வேலையெல்லாம் மீனாவும் முத்துவும் பார்த்துப்பாங்க. ஆனால் இப்போ ரோகிணி பேச்சை கேட்கவே முடியாது.
இப்ப என்ன செய்றது அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ். அந்த சமயம் ரோகிணி சொல்றாங்க, "என்ன மனோஜ் ரொம்ப யோசிக்கிற? என் பேச்ச கேளு. நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு" அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல ரோகிணி, நீ எனக்காக சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. உண்மையாவே என் மேல உனக்கு நெறைய அக்கறை இருக்கு. இருந்தாலும் என் அம்மாகிட்ட கேட்காம உன் வீட்டுக்கு இப்ப என்னால வரவே முடியாது. கொஞ்ச நாள் பொறுமையா இரு. இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். உன்ன பத்தி கண்டிப்பா வீட்ல எல்லார்கிட்டயும் பேசுவேன். ஏன் ஏற்கனவே உன்ன பத்தி பேசணும்னு நெனச்சேன் ரோகிணி. ஆனா அதுக்குள்ள இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. என் அம்மா ஸ்ருதி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. என் அப்பா இப்ப மீனா வீட்ல தங்கியிருக்காங்க. ஆனா என் நிலைமைய பாத்தியா? எங்கேயும் போக முடியாம, யாருமே உதவி செய்யாம இப்படி கடையில வந்து தங்கியிருக்கேன். அதனால கொஞ்சம் பொறுமையா இரு ரோகிணி. பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். எங்க வீடு எங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறமா ரோகிணிக்காக கண்டிப்பா நான் பேசுவேன். ரோகிணி உன்னையும் எங்க வீட்டுக்கு மருமகளா நான் கூப்பிட்டு போவேன்" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மனோஜ் இப்படி பேசுற? சரி பரவால்ல. தினமும் நானே உனக்கு சாப்பாடெல்லாம் சமைச்சு கொண்டு வரேன். ஆனா நீ எங்க வீட்டுக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன் மனோஜ்" அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜ் வந்து, "பரவால்ல ரோகிணி, என் மேல எவ்வளோ அக்கறை இருந்தா நீ எனக்காக வந்து பேசியிருப்ப. எனக்காக சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்ப. உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரோகிணி. நீ கவலைப்படாம இரு. நான் இங்கேயே தங்கிக்கிறேன். ஆனா நீ சொன்ன மாதிரி தினமும் சாப்பாடெல்லாம் சமைச்சு கொண்டு வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்" அப்படின்னு மனோஜ் பேசும்போது, "பரவாயில்லையே, மனோஜ் என்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. தினமும் மனோஜுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரணும். அப்பதான் மனோஜ் என் பேச்ச கேட்பாரு. சீக்கிரமாவே மனோஜ் மனசு மாறணும். என் வீட்டுக்கு மனோஜ் வரணும். அப்பதான் இங்க சிந்தாமணி சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப மனோஜ் இப்படிதான் பேசுவாரு. இன்னும் கொஞ்ச நாளையில வேற வழியே இல்லாம, ரோகிணி நானே உன் வீட்டுக்கு வரேன்னு பேச ஆரம்பிச்சுருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு" அப்படின்னு அங்கிருந்து ரோகிணி பேசிட்டு உடனே கிளம்புறாங்க. எப்படியோ ரோகிணி எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்ததால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா வீட்ல எல்லாரும் ரோகிணிய புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ரோகிணிக்கு நான் டிவோர்ஸ் குடுக்கவும் வேண்டாம். என் வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ரோகிணிய பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மனோஜ். இங்க விஜயா வந்து அடுத்த நாள் வந்து காஃபி கேட்குறாங்க. ஆனா, இங்க சுதா சொல்றாங்க, "காஃபி கேட்குறீங்க. ஆனா, நான் வந்து என்ன செஞ்சாலும் என்னால சாப்பிட முடியாது. எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்வீங்க. அதனால கிச்சன்ல உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்களே சமைச்சு சாப்பிடுறீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன சம்மந்தி இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் எங்க வீட்லயே கிச்சன்ல வேலை பார்க்க மாட்டேன். மீனா தான் எல்லா வேலையும் பார்த்துப்பா" அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க விஜயா. "நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? நீங்க என்ன அ எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இருந்தாலும் உங்க வீடு உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் இங்க தானே தங்க போறீங்க. எங்க வீட்ல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொன்னா எப்படி? எங்களுக்கும் நெறைய வேலை இருக்கு. எங்க பிசினஸ பார்க்கணும். நீங்க எங்க சம்மந்தி. நீங்க வந்திருக்கீங்கன்னு உங்களுக்காக சமைச்சு குடுத்தேன். நான் சமைச்சு குடுத்தது எதுவுமே சரியில்லன்னு, எனக்கு இதெல்லாம் சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்லிட்டீங்க. இனி உங்களுக்காக சமைக்கணுமா? வேண்டாமான்னு தான் நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. ஏன் எங்களுக்கு நீங்க சமைச்சு குடுத்தாலும் நாங்க சாப்பிடுவோம்" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது? உங்களுக்கு நான் சமைச்சு குடுக்கணுமா?" அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. "ஏன் நாங்களும் நெறைய வேலை இருக்குன்னு கிளம்புறோம். வீட்ல வேற யாருமே இல்ல. நீங்க எங்களுக்காக சமைச்சு வைக்கலாமே" அப்படின்னு சொல்லும்போது, "உங்களுக்கு நான் சமைச்சு குடுக்கறதுக்காகவா இங்க வந்திருக்கேன்?" அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. "என் வீட்ல இருந்தப்ப என் பேச்ச எல்லாரும் கேட்டாங்க. இப்ப என் பேச்ச கேட்க யாருமே இல்ல. இங்க என்ன செய்யன்னு தெரியாம வேற வழி இல்லாம இங்க சுதா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸ்ருதி தான் இங்க வர வச்சாங்க. ஆனா இப்ப எனக்காக சமைச்சு குடுக்கவும் யாரும் இல்ல. இவங்க எல்லாருக்காகவும் நான் தான் சமைக்கணுமா? கிச்சன்ல இருக்க வேலைய பார்த்துக்கணுமா?" அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. அது மட்டும் இல்லாம, இங்க வீட்ல நெறைய வேலை இருக்கு. ஒவ்வொன்னா நான் சொல்றேன். நாங்க இப்ப வந்து பிசினஸ்க்காக கிளம்புறோம். எங்க வேலைய முடிச்சுட்டு வர வரைக்கும் வீட்ல இருக்க வேலைய நீங்க தான் பார்த்துக்கணும். நாங்க வந்த உடனே நீங்களே காஃபி எல்லாம் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க பதில் பேச முடியாம ரொம்ப கோவமா இருக்காங்க விஜயா. எதுக்காக இங்க வந்தேன்னு நெனச்சேனோ, நான் நெனச்சது எதுவுமே நடக்கல. ஆனா, இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தோணுது. என் வீட்டுக்காரர மீனா ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் வீட நெனச்சு அ அண்ணாமலை வந்து மனசு வேதனைப்பட்டாலும், அங்க மீனா வீட்ல உள்ள எல்லாரும் என் வீட்டுக்காரர ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஆனா, எனக்கு வசதி தான் முக்கியம்னு ஸ்ருதி வீட்டுக்கு வந்தேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வீட்ல இருக்க வேலையெல்லாம் வேற செய்ய வைக்கணும்னு சுதா யோசிக்கிறாங்களா? அப்படிலாம் நடக்க நான் விடவே மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து யோசிக்கும்போது, "என்ன சம்மந்தி, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதுல்ல? நாங்க வரதுக்குள்ள வீட்ல இருக்க வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருங்க. அது மட்டும் இல்லாம, நாங்க வர வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. ஏன்னா, இப்ப உங்க ரூமுக்கு நீங்க போக முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்? அப்ப நான் ரெஸ்ட் எடுக்கணும்னா என்ன செய்றது?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க இங்கேயே ரெஸ்ட் எடுங்க" அப்படின்னு சுதா வந்து பேசும்போது, வாசுதேவன் சொல்றாங்க, "ஏற்கனவே யாரையும் நம்ப முடியாது சம்மந்தி. அதுலயும் வந்து உங்கள நாங்க நம்பவே மாட்டோம்" அப்படின்னு பேசிட்டு, அங்க வந்து அ விஜயா தங்கியிருந்த ரூமையும் மூடிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க.
அந்த சமயம் விஜயா யோசிக்கிறாங்க, என்ன நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறேன், அவங்க நான் அந்த ரூமில் தங்கவே கூடாதுன்னு இப்படி ஒரு வேலை செய்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும், ஆனால் இவங்க எனக்காக கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி ஒரு வேலை செய்கிறாங்களே அப்படின்னு விஜயா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. சுதாவும் வாசுதேவனும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இனி இந்த வீட்டில் தங்கவே கூடாது, நம்மளை பற்றி யோசிக்காமல் நம்ம மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு போகிறாங்கன்னா எதுக்கு இங்கே தங்கணும்? நான் இவங்களோட சம்மந்தி, ஆனால் என் பேச்சை கேட்க மாட்டாங்களாம், இவங்க பேச்சை நான் கேட்கணுமா? இவங்க திரும்பி வர்றதுக்குள்ளே இவங்க சொன்ன வேலையெல்லாம் நான் செஞ்சுருக்கணுமா? எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. இப்படி நான் இவங்க சொல்கிற வேலையை செய்யணுன்ற அவசியமும் கிடையாது. இப்போவே என் ஃப்ரெண்டு பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறேன். பார்வதி கிட்ட பேசினா பார்வதி கண்டிப்பாக எனக்காக உதவி செய்வா. உடனே கிளம்பி வா விஜயா, நீ என் வீட்டிலேயே தங்கிக்கலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு பார்வதி எனக்காக சப்போர்ட் பண்ணுவா. நான் முதல்லையே பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கணும். இங்கே வந்தது என்னுடைய தப்பு தான். ரவியும் ஸ்ருதியும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கன்னு அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் தான் வந்தேன். ஆனால் இப்போ ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலை இருக்குன்னு, ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம்னு இங்கே ரவியும் ஸ்ருதியும் கிளம்பி போயிட்டாங்க. என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு இந்த வீட்டில் யாருமே இல்லை. இதில் சம்மந்தி என்னை நம்புறதே இல்லை. அதனால் என் ரூமுக்கு போகக்கூடாதுன்னு இப்படி ஒரு வேலை செய்கிறாங்கல்ல அப்படின்னு ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா. உடனே விஜயா என்ன செய்யணும்னு தெரியாமல் பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பார்வதி ஃபோன் எடுத்து விஜயா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பார்வதி, எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, விஜயா நீ எப்படி இருக்க விஜயா? ஆமாம், இங்கே ரவி வீட்டுக்கு போயிட்டியாமே, ரவியும் ஸ்ருதியும் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், சம்மந்தி வீட்டில் தான் தங்கியிருக்கேன். என்னால் இனி இங்கே தங்கவே முடியாது, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கவே இல்லை அப்படின்னு நடந்த உண்மையை ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், வசதி தான் முக்கியம்னு இங்கே சம்மந்தி வீட்டுக்கு வந்தேன். மீனா வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு இங்கே ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்கு வந்தேன். ஆனால் இங்கே என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே சம்மந்தியும் வந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நான் தான் பார்த்துக்கணுன்னு ஒவ்வொரு வேலையாக சொல்கிறாங்க. சுதாவும் வாசுதேவனும் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. ஆனால் அவங்க வரதுக்குள்ளே வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நான் தான் பார்த்துக்கணுமா? இப்படிலாம் நான் வேலை செஞ்சதே இல்லையே. என் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் மீனா தானே தனியாக பார்த்துப்பா. மீனாவுக்கு நான் உதவி கூட செஞ்சதில்லை. மீனா எதையும் எதிர்பார்க்காம நான் சொல்கிற எல்லா வேலையும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா. எனக்காக ஒவ்வொன்றையும் கேட்டு மீனா சமைச்சு கொடுத்தா. ஆனால் இப்போ என் நிலமையை பார்த்தியா? சம்மந்தி சொல்கிற வேலையை நான் செய்யணுமா? இங்கே சுதா என்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு நிறைய வேலை இருக்குன்னு கிளம்பி போயிருக்காங்க. அவங்க வரதுக்குள்ளே கிச்சனில் இருக்க வேலையை செய்யணும், அவங்க சொன்ன வேலையை செய்யணும்னு எப்படி என்னால் இவ்வளோ வேலையை தனியாக பார்த்துக்க முடியும்? என்னால் இனி இங்கே இருக்கவே முடியாது. பார்வதி, நீ தான் எனக்கு உதவி செய்யணும். நான் உன்னுடைய வீட்டுக்கு வரேன் பார்வதி, நீ என்னை நல்லா பார்த்துப்பல்ல? நான் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே. எனக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது நான் உன்கிட்ட மட்டும்தான் உதவி கேட்க முடியும் பார்வதி. அதனால தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, விஜயா நீ எதுக்காக இங்கே வந்து சுதாவை பற்றியும் வாசுதேவனை பற்றியும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன்? மீனா வீட்டுக்கு போயிருந்தா இப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்திருக்காது. உன்னுடைய சம்மந்தி வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, உன்னை ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பாங்க. ஆனால் நீ மீனா வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வீட்டுக்கு வந்த. இங்கே சுதாவும் வாசுதேவனும் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நீ தான் செய்யணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நான் உடனே கிளம்பி உன்னுடைய வீட்டுக்கு வரேன் அப்படின்னு பார்வதிக்கிட்டே விஜயா பேசுகிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, நீ என் வீட்டுக்கு வரதா இருந்தா அண்ணாமலை அண்ணனை கூப்பிட்டு வா. நீயும் அண்ணாமலை அண்ணனும் எங்கள் வீட்டிலையே தங்கலாம். ஆனால் நீ தனியாக வரதா இருந்தா வரவே வேண்டாம். ஏன்னா உனக்கு சமைச்சு கொடுக்கறது, உனக்காக நீ சொல்கிற வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது. அண்ணாமலை அண்ணன் வந்தா நீயே சமைச்சு கொடுப்பல்ல, உன் வேலையை நீயே பார்த்துப்பல்ல. அப்படி உன்னால் அண்ணாமலை அண்ணனை வர வைக்க முடியலனா மீனா வீட்டுக்கு நீ போக வேண்டியதானே? மீனாவும் முத்துவும் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நீ என் வீட்டுக்கு வரலான்னு யோசிச்சேன்னா என்னால் உனக்கு உதவி செய்யவே முடியாது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பார்வதி இப்படி பேசுகிற அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா. விஜயா நான் சரியாக தானே பேசுகிறேன்? நீ வரவே வேண்டான்னு சொல்லலையே. நீ வரும்போது அண்ணாமலை அண்ணனை கூப்பிட்டு வந்தானே சொல்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லும்போது, என்ன பார்வதி இப்படியெல்லாம் பேசுகிற? எனக்காக சமைச்சு கொடுக்க மாட்டேன், என்னை பார்த்துக்க மாட்டேன்னு நீ என்னுடைய ஃப்ரெண்டு, நீயே இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது, விஜயா உனக்காக நான் வந்து சமைச்சு கொடுக்கலாம், ஆனால் எனக்குன்னு நிறைய வேலை இருக்குது. என் வாழ்க்கையை நானும் பார்த்துக்கணும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தானே விஜயா. நீ தான் அப்போ பொறுமையாக இருக்கணும். நீ பேசாமல் உன்னுடைய சம்மந்தி சுதா சொன்ன வேலையை செஞ்சுட்டு அவங்க வீட்லேயே இரு. இதுக்கு மேலே நான் என்ன பேச முடியும், என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பார்வதி. பார்வதி இப்படியெல்லாம் பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. எப்படியாவது சுதா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே
பார்வதி கிட்ட பேசி பார்வதி வீட்டுக்கு கிளம்பிடலான்னு நினச்சேன். ஆனால் பார்வதி இப்படி பேசுவான்னு நினைக்கவே இல்லைன்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா. இங்கே சம்மந்தி திரும்பி வந்துட்டாங்கன்னா நம்மளை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. அதனால் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் நாம் தான் செய்யணும் அப்படின்னு கிச்சனுக்கு போன விஜயா இங்கே ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நிறைய வேலையை நான் செஞ்சதே இல்லை. மீனா இந்த வேலையெல்லாம் என்னை செய்ய விடவே மாட்டா. மீனாவோட அருமை பெருமை என்னன்னு இப்போ தான் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ வேலையை செய்ய என்னால் முடியலையே அப்படின்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுதா வந்துட்டாங்கன்னா அப்புறம் கேள்வி கேட்பாங்கன்னு மறுபடியும் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வீடெல்லாம் சுத்தம் செய்யணும், கிச்சனில் இருக்க வேலையை பார்க்கணும், துணியெல்லாம் துவைக்கணும்னு இங்கே விஜயா ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டு ரொம்பவே முடியாமல் இங்கே பேசாமல் சம்மந்திக்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிதான், இதுக்கு மேலே என்னால் இந்த வேலையெல்லாம் செய்யவே முடியாதுன்னு நம்ம பேசி பார்ப்போம், வேறு வழியே இல்லை. இதெல்லாம் ரவிக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை வரும், ரவி எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. அந்த சமயம் ரவியும் ஸ்ருதியும் வந்த உடனே விஜயா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரவி கேட்குறாரு, அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா, ரெஸ்ட் எடுத்தீங்களா, இங்கே என் மாமியாரும் என் மாமனாரும் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த வீட்டில் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ரவிக்கிட்ட உண்மையை சொன்னால் தேவையில்லாமல் பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் சம்மந்தியம்மா ரொம்ப கோவப்படுவாங்க, அதனால் இவங்கக்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டான்னு அமைதியாகவே இருக்கிறாங்க விஜயா. இங்கே சுதாவும் வாசுதேவனும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்ன சம்மந்தி, நாங்கள் எவ்வளோ நேரம் கழித்து வந்திருக்கோம், நீங்கள் என்ன பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க, எங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி நீ வந்துட்டியா, இங்கே ஸ்ருதிக்கும் ரவிக்கும் காஃபி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயா எல்லாருக்கும் காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. உடனே ரவி என்னம்மா நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது, பரவாயில்ல ரவி, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ஏன்னா பார்வதி வீட்டுக்கும் போக முடியாது, மீனா வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன், இப்போ மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் பேசவே முடியாது, அப்படியே மீனா வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்குமா, அதனால் வேறு வழி இல்லை, இங்கே சுதா சொல்கிற வேலையை செஞ்சுட்டு இவங்க வீட்டிலேயே தான் தங்கியிருக்கணும், சீக்கிரமாக என் வீடு கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க விஜயா இந்த உண்மையை ரவிக்கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்டேயும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க. பரவாயில்ல சம்மந்தி, நீங்கள் கொடுத்த காஃபி ரொம்ப நல்லா இருந்தது, இதே மாதிரி எங்களுக்கு சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் எல்லாருக்கும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்கே சுதா சொல்கிறாங்க, எங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்டு நீங்கள் சமைச்சு கொடுங்க, உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சமைக்காதீங்க சம்மந்தி அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க சீக்கிரமாக சமையல் வேலையெல்லாம் செய்யுங்கன்னு, அதான் சம்மந்தி வீட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, நீங்கள் வர வர சரியாக எங்கள் பேச்சை கேட்குறதே இல்லை, எங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சமைச்சு கொடுங்க அப்படின்னு சுதா பேசும்போது இங்கே விஜயா நினச்சி பார்க்குறாங்க, இப்படி தான் நான் மீனாக்கிட்டேயும் சொல்லுவேன், முத்துவுக்காக சமைக்கக்கூடாது, எனக்காகவும் மனோஜுக்காகவும் தான் நீ சமைக்கணும், எங்கள் பேச்சை கேட்டு தான் சமைக்கணும்னு நான் சொல்லும்போது மீனா எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பா, இப்போ அதே நிலமையில நான் இருக்கேனே அப்படின்னு யோசிக்கிற விஜயா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சுதா சொன்ன ஒவ்வொரு வேலையும் செய்கிறாங்க. இங்கே வாசுதேவன் சுதா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, பரவாயில்லையே சுதா, வீட்டில் இருக்க எல்லா வேலையவும் இங்கே விஜயா இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லும்போது, ஆமாங்க நமக்கு நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இந்த விஜயாவுக்கு சமைச்சு கொடுக்க முடியுமா, அப்படியே சமைச்சு கொடுத்தாலும் இந்த சாப்பாடெல்லாம் சரியில்லை, சாப்பிட முடியலன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அப்புறம் எப்படிங்க அவங்களுக்கு உதவி செய்கிறது, தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கோம், நம்ம வந்ததுக்கப்புறமா இனி இந்த ரூமில் நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம், இதுக்கு மேலே அவங்க நம்ம பேச்சை கேட்டுட்டு இங்கே இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிற வேலையை கண்டிப்பாக செய்யணும், இல்லைனா இந்த வீட்டில் உங்களுக்கு இடமே இல்லைன்னு இங்கேருந்து விஜயாவை அனுப்பிடுவேன் அப்படின்னு இங்கே வாசுதேவன் கிட்ட சுதா பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் விஜயா கவனிக்கிறாங்க. நமக்கு இப்படி ஒரு நிலைமையா, முத்துவும் மீனாவும் என் வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சேன், ஆனால் மீனா எனக்கு எப்பயுமே நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கா, ஆனால் இங்கே இவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறேன், ஆனால் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க முடியும்னு இங்கே சம்மந்தி அம்மா வாசுதேவன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் மீனாவுக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சனோ அதே மாதிரி இவங்களும் என்கிட்ட பேசும்போது என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்கவே முடியலையே, என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. நான் நல்லா அனுபவிக்கிறேன், இங்கே வந்திருக்கவே கூடாது, மீனா கிட்ட எவ்வளோ கோவமாக பேசினனோ அதே மாதிரி சம்மந்தி என்கிட்ட ரொம்ப கோவமாக பேசுகிறாங்களே அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. அடுத்த நாள் விஜயா எப்பயும் போல் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லாருக்கும் காஃபியெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. அங்கே சுதா சம்மந்தி இன்னைக்கு எங்கள் சொந்தக்காரங்க என்னுடைய ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் அவங்களுக்கு தேவையானதை சமைச்சு வைக்கணும், சமைச்சு கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது,
இவ்ளோ வேலை பார்க்கணுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா. நீங்க எங்க வீட்ல தங்கியிருக்கீங்க. சும்மா தானே இருக்கீங்க. எங்களுக்கு நெறைய வேலை இருக்கு. உங்களுக்காக நாங்களும் சமைச்சு குடுத்தோம். ஏன் எங்களுக்காக இந்த இந்த வேலைய செய்யவே மாட்டீங்களா என்ன? அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல சம்மந்தி, எப்பயுமே மீனா தான் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் மீனாவ ரொம்ப பெருமையா பேசுறீங்க? மீனா இப்ப பூக்கடைக்கு ஓனரா இருக்கா. வீட்ல இருக்க வேலையெல்லாம் மீனா பார்த்துக்கிட்டான்னு எனக்கு தெரியாதா என்ன? இப்ப மீனா அவங்க வீட்ல இருக்காங்க. இப்படி மீனாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றதா இருந்தா, மீனா வீட்டுக்கே போயிருக்கலாமே. எதுக்கு என் வீட்டுக்கு வந்தீங்க? என் வீட்ல தான் நீங்க இருக்கீங்க. அப்ப என் பேச்ச தானே கேட்கணும். நான் சொல்ற மாதிரி நல்லா சமைச்சு குடுங்க. அத விட்டுட்டு தேவையில்லாம பேசாதீங்க. மீனா முத்துவ பத்தி நீங்க என்கிட்ட இனி பேசவே கூடாது. மீனா முத்துவால நானும் என் வீட்டுக்காரர் வாசுதேவனும் எவ்வளவோ தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கோம். இப்ப நீங்க என் வீட்ல இருந்துகிட்டு மீனாவ பத்தி பேசுறீங்க. மீனா இங்க சமைக்க முடியாதுல்ல. நீங்களே சமைச்சு குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க சுதா. இங்க யோசிக்கிறாங்க விஜயா. என்ன இவங்களுக்கெல்லாம் சமைச்சு குடுத்தேன். இப்ப எங்க சொந்தக்காரங்க வராங்க, என் ஃப்ரெண்டு வராங்க அப்படின்னு இன்னும் நெறைய சமைக்க சொல்றாங்க. என்னால இப்படிலாம் சமைக்கவே முடியாது. சரியா ரெஸ்ட் எடுக்க முடியல. நான் இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சரியா என்னால ரெஸ்ட் எடுக்கவே முடியல. இங்க நான் வந்திருக்கவே கூடாது. நல்லா அனுபவிக்கிறேன் அப்படின்னு விஜயா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இருந்தாலும் வேற வழி இல்ல. பார்வதி வீட்டுக்கும் போக முடியாது. மீனா வீட்டுக்கும் போக முடியாது. யார்கிட்டயும் உதவி கேட்க முடியாது. இங்க வசதியா இருக்கலான்னு வந்தேன்ல, அதான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. நானும் நல்லாவே அனுபவிக்கிறேன். மீனா தனியாவே இருந்து எவ்வளோ வேலை செஞ்சிருக்கா. ஆனா, மீனா வீட்ல இருக்க வேலையவும் பார்த்துக்கிட்டு, பூக்கடையில இருக்க வேலையவும் பார்த்துக்கிட்டு, டெக்கரேஷன் ஆர்டர் செய்றதுன்னு தன்னுடைய திறமையால எல்லா வேலையவும் தனியாவே செஞ்சுட்ருந்தா. மீனாவோட அருமை பெருமை என்னன்னு தெரியாம, மீனாவுக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாம இருந்தேன். ஆனா, இப்ப இவ்ளோ வேலைய செய்யும்போது தான் தெரியுது, மீனாவும் நம்ம வீட்ல எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கா. அத புரிஞ்சுக்காம இருந்திருக்கேனே! அப்படின்னு இப்ப தான் எனக்கு உண்மை புரிய வருது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிற விஜயா, இங்க சுதா சொல்ற வேலைய செய்ய ஆரம்பிக்கிறாங்க. என்னால இவ்ளோ வேலைய செய்யவே முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க விஜயா. இருந்தாலும் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் சுதாவோட சொந்தக்காரங்க எல்லாரும் வராங்க. "என்ன சம்மந்தி பார்க்குறீங்க? ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க." "நான் எல்லா வேலையும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? நீங்களா எந்த வேலையும் செய்யவே மாட்டீங்களா?" அப்படின்னு சுதா ரொம்ப கோவமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, இவங்க யாரு? அப்படின்னு அங்க சுதாவோட சொந்தக்காரங்க கேட்ட உடனே, "இவங்களா?" அப்படின்னு விஜயா என்னுடைய சம்மந்தி தான் அப்படின்னு சொல்லாம, "இவங்க எங்க வீட்ல இருக்க வேலை எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க." அப்படின்னு விஜயாவ பார்த்து சொல்ல ஆரம்பிக்கும்போது, இங்க விஜயா பதில் பேசாம இருக்காங்க. ரவியும், ஸ்ருதியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதால, இங்க சுதா இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. விஜயா ரொம்ப கோவமா சம்மந்தின்னு பேச வராங்க. "என்ன விஜயா பார்க்குறீங்க? நான் சொன்ன வேலைய செய்யுங்க. சீக்கிரமா ஜூஸ் எடுத்துட்டு வாங்கன்னு" சுதா சொன்ன உடனே, கிச்சனுக்கு வந்த விஜயா ரொம்ப கோவமா, "என்ன இப்படிலாம் பேசுறாங்க? நான் இவங்களோட சம்மந்தி தானே! என்ன பத்தி பேசாம, வீட்ல இருக்க வேலையெல்லாம் இவங்க தான் செய்றாங்கன்னு சொல்றாங்க." அப்படின்னு ரொம்ப கோவமா ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து, இங்க எல்லாருக்கும் குடுக்குறாங்க. அந்த சமயம் அ "என்ன ஜூஸ் எல்லாம் அவ்ளோ நல்லா இல்லையே!" அப்படின்னு சொல்லும்போது, "விஜயா உங்களுக்கு சரியா சமைக்க தெரியாதா?" அப்படின்னு சுதா ரொம்ப கோவமா பேசும்போது, விஜயா என்ன செய்யன்னு அமைதியா இருக்காங்க. இங்க பார்வதி மீனாவுக்கு ஃபோன் பண்றாங்க. "மீனா, விஜயா எனக்கு ஃபோன் பண்ணா. விஜயாவால அங்க ரவி வீட்ல தங்கவே முடியல. ஸ்ருதியோட அம்மா இப்படிலாம் பேசுறதா சொல்லிட்டு, என் வீட்டுக்கு வரணும். நீ தான் உதவி செய்யணும்னு பேசினப்ப, அதெல்லாம் முடியவே முடியாது. உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். நீ பேசாம மீனா வீட்டுக்கு கிளம்பி போ விஜயா அப்படின்னு சொல்லியிருக்கேன்." இருந்தாலும் விஜயா பேசும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. விஜயாவால இனி சுதா வீட்ல தங்க முடியும்னு எனக்கு தோணல. நீ பேசாம விஜயாவ உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துறேன். என்னதான் நான் ரொம்ப கோவமா பேசினாலும் விஜயா என்னுடைய ஃப்ரெண்டு. விஜயாவுக்கு இப்ப என்னால உதவி செய்ய முடியலனாலும், நீ விஜயாவ பார்த்து பேசி உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா, கண்டிப்பா விஜயா உங்க வீட்டுக்கு வந்துருவான்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இங்க ஸ்ருதியோட அம்மாவ பத்தி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால விஜயா இனி ஸ்ருதி வீட்ல இருக்கவே வேண்டாம் அப்படின்னு பார்வதி சொல்லும்போது, "பரவால்ல பார்வதி அத்த, நான் பேசி என் மாமியார என் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னு" சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாங்க மீனா. அந்த சமயம் மீனாவும் இங்க சுதா வீட்டுக்கு வராங்க. எப்படியாவது விஜயாவ நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிரணும் அப்படின்னு நெனச்சுட்டு, அங்க வரும்போது இங்க சுதா விஜயாவ எல்லார் முன்னாடியும் கேள்வி கேட்குறாங்க. "என்ன உங்களுக்கு சமைக்க தெரியல. ஆனா, நாங்க சொல்ற வேலைய செய்ய முடியல. இப்ப பாருங்க, எல்லாருக்கும் ஜூஸ் எல்லாம் செஞ்சு வைங்கன்னு சொன்னேன். ஆனா, இந்த ஜூஸ் எல்லாம் சரியாவே இல்ல. உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாதா?" அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கும்போது, இங்க விஜயா பதில் பேசாம அமைதியா தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. எனக்கு எங்க போறதுன்னு தெரியாம இப்படி ஒரு நிலைமையில வந்திருக்கேன். இவங்க சொந்தக்காரங்க முன்னாடி நான் தான் அவங்க சம்மந்தின்னு சொல்லவும் இல்ல. ஆனா, இப்படி கேள்வி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நிக்கிறாங்க விஜயா.
அந்த சமயம் அங்கே வந்த மீனா, போதும், இதுக்கு மேலே என் மாமியாரை நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்கே மீனா வந்த உடனே விஜயா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த வீட்டில் எனக்குன்னு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. ரவியும் ஸ்ருதியும் இந்த வீட்டில் இருக்கும்போது என்கிட்ட சுதா ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புன உடனே இப்படி தான் சுதா ரொம்பவே கோவமாக பேசுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. அங்கே வந்த மீனா ரொம்ப கோவமா, விஜயாத்த, என்ன நீங்கள் இவங்களுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, உடனே சுதா சொல்கிறாங்க, என்ன மீனா, உனக்கு இங்கே என்ன வேலை, ஏன் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, என் மாமியார் விஜயாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், உங்கள் சம்மந்தி விஜயாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லும்போது, அமைதியார் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவங்க தான் உங்கள் சம்மந்தின்னு உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட உங்களால் சொல்ல முடியலையா? ஆனால் ரவி இந்த வீட்டு மாப்பிள்ளை தானே, அப்போ ரவியோட அம்மா உங்கள் சம்மந்தி தானே, ஆனால் இப்படிலாம் பேசுகிறீங்க. அவங்களும் பதில் பேசாமல் அமைதியாக இருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? விஜயாத்த என்னுடைய மாமியார், அதனால் அவங்கள நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். அத்தை, நீங்கள் என்னத்த இவங்களுக்காக இவங்க சொல்கிற ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் இருந்தீங்க, ஆனால் இப்போ ஏன்த்த இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்திருக்குமா? நீங்கள் எதுக்குத்த இவங்களுக்காக சமைச்சு கொடுக்கணும்? எதுக்குத்த இவங்களோட துணியெல்லாம் துவைச்சி கொடுக்கணும்? எதுக்கு இவங்க சொல்கிற ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இங்கே கஷ்டப்படணும்? நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, நான் வந்து கூப்பிட்டு போயிருப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருக்காங்க விஜயா. உடனே சுதா சொல்கிறாங்க, மீனா ரொம்ப பேசாத, விஜயா உன்னை மருமகளாகவே ஏற்றுக்கல, ஆனால் நீ விஜயாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் விஜயாத்தை என்னுடைய மாமியார், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் கண்டிப்பாக வந்து நிற்போம், பேசுவோம். ஆனால் நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் வீட்டில் தங்குறதுக்காக வந்திருக்காங்க, அவங்கள நீங்கள் தானே ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே விஜயா என் பேச்சை கேட்குறதே இல்லை, அதனால தான் அவங்களே சமைச்சு சாப்பிடட்டோன்னு அமைதியாக இருந்தேன். ஏன் எங்கள் வீட்டுக்கு விஜயா வந்தால் எங்களுக்காக சமைச்சு கொடுக்கக்கூடாதா? வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்க கூடாதா? மீனா, நீ தான் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் தனியாக பார்த்துக்கிறேன்னு விஜயாவுக்கு இப்போ எந்த வேலையும் செய்யவே தெரியல. அதனால் நீ மட்டும் எல்லா வேலையும் செய்யாத, இங்கே விஜயாவும் வேலையெல்லாம் செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லும்போது, போதும், விஜயாத்தையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், தேவையில்லாமல் பேசாதீங்க, நான் என் மாமியார் விஜயாவை இங்கேருந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இப்படிலாம் வேலை செய்ய சொன்னால் விஜயாவே இங்கேருந்து கிளம்பிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் விஜயா இப்போ எங்கே போவாங்க? தங்குறதுக்கு இடமும் இல்லைல்ல, அதான் நாங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இங்கேயே இருந்தாங்க. விஜயா என்னுடைய மாமியார்னு ரொம்ப பெருமையாக பேசுகிற, ஆனால் என்னைக்காவது மீனா உனக்கும் முத்துவுக்கும் இங்கே விஜயா சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா? உதவி செஞ்சுருக்காங்களா? இல்லையே. விஜயா வந்து எப்பயுமே மனோஜ் தான் என் பையனு, மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணதால் இப்போ வீடும் இல்லாமல் இந்த நிலமையில வந்து நிற்கிறாங்க. எப்படியாவது வீடு உங்களுக்கு கிடைக்குமா? இல்லைல்ல. அப்புறம் எத்தனை நாள் உன்னுடைய மாமியார் விஜயா உங்கள் வீட்டில் தங்க முடியும்? அங்கே அவ்வளோ வசதி இல்லைன்னு தானே எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு விஜயாவை பற்றி தெரியும் மீனா, நீயும் விஜயாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டு விஜயா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக என் மாமியார் உங்களுக்காக வேலை செஞ்சு கொடுக்கணும்? அப்படியே வேலை செஞ்சு கொடுத்தாலும் அவங்க உங்கள் சம்மந்தி தானே, எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூட முடியாமல் இப்படி பேசுகிறீங்கல்ல, அசிங்கமாக இல்லை? என் மாமியாரை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். எங்கள் வீடு எங்களுக்கு கிடைக்க தான் போகுது, நீங்கள் ஒன்றும் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். அத்தை, நீங்கள் வாங்கத்த அப்படின்னு சொல்லும்போது இங்கே சுதா சொல்கிறாங்க, போதும் மீனா, விஜயா தான் என்னுடைய மாமியார்னு விஜயாவை நீ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலாம், ஆனால் இந்த விஜயா திருந்தவே மாட்டாங்க. எந்த வேலையும் சரியாக செய்ய தெரியல. இவங்க என்னுடைய சம்மந்தின்னு என் சொந்தக்காரங்க கிட்ட எப்படி சொல்ல முடியும்? இவங்களுக்குன்னு இப்போ வீடு கூட இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க சுதா. உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எங்கள் வீடு கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும். விஜயாத்தை, நீங்கள் என் கூட கிளம்பி வாங்க. எதுக்கு இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படணும்? எதுக்கு இவங்க முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு மீனா ரொம்ப கோவமாக விஜயாவுக்காக சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயா வந்து மீனா செய்கிற உதவியை நினச்சி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே விஜயா முன்னாடி சுதாவை வெளுத்து வாங்குறாங்க மீனா. மீனா எனக்கு உதவி செய்யணும்னு வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே சுதா கிட்ட எனக்காக பேசி எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கா மீனா அப்படின்னு மீனாவை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜயா.